நான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். எபிசேரியா 6:14. கர்த்தரை துதிங்கள், நமது தேவனை கீர்த்தனை பண்ணுங்கள். நல்லது. சங்கீதம் 146:4-1. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து ஆதரிக்கிறேன். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரிசித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக வீணரோடே உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை நான் பகைக்கிறேன், வீணரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் என் கைகளை குற்றமில்லாமலே உம்முடைய பீடத்தை சுற்றி வருவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு ஒத்தாசரும் பருள் நரகன் கண்ணில் இருக்கின்றேன். வானத்தையும் பூமி உண்டாகின கத்தில் எனக்கு ஒத்தாசரும். உன் காலில் தள்ளாதோட்டோரம் காக்கிற உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கின்றார். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிலா இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன் எல்லாத்தையும் விலக்கி காப்பார். அவன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வார்த்தையும் இன்று முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121:1-8. ஆமென். துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் தன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வை கற்றபடி தனக்கு தானே இச்சைக்கன் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகம் உள்ளது. புத்தியை நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையில் மேல் அக்கிரமத்தை வசித்து நடதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்திய மேகமண்டல்கள் பரிந்த மெட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உமது கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைக்கு நீரிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின் நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியவர்களும். பெருமைக்காரரின் கால் என்னை மேல் வராமலும் துன்மார்க்கனுடைய கை என்னை பறக்கடைமலும் இருப்பதாக. அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். சங்கீதம் 36:1-12. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கும் என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவதற்கு வேதனை பெருகும். அவர்கள் செலுத்தும் இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகள் நான் உச்சரிக்க மாட்டேன். கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலமும் என் உள்ளந்திரியங்கள் என் உணர்த்தும். ஆகியால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். ஜீவமாகத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உமது வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உமது சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உண்டு. ஆமேன்.